ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். எங்களுடைய ஒற்றை எதிரி திமுக தான் அப்படின்ட்டு அவங்களுடைய கட்சியுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் மிக தெளிவாகவே சொன்னார். ஆனால் இப்போ அந்த கூட்டணியில் விஜய் அகாமடேட் பண்ணுவாங்களா, விஜயோடு அதிமுக போகுமா, இல்லை பாஜகவுடன் போகுமா, இந்த காம்பினேஷன்ஸ் எப்படி வரும், இல்லை ஒரே கூட்டணியில் அதிமுக பாஜக விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காம்பினேஷன் வருமா? கலைஞர் கருணாநிதியினுடைய திமுக அரசாங்கத்தை மக்கள் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசாங்கத்தை மக்கள் பார்க்கவில்லை, அதனால தெரியாது. அப்போ திமுக மீதான நம்பிக்கை எல்லோருக்கும் இருந்தது, எனக்கு கூட இருந்தது. உண்மையை நான் மறைக்க விரும்பல. விஜய் ஒரு வலுவான எதிர்கட்சியாக தமிழக வெற்றி கழகம் அமைந்தால் திமுக அணியில் இருக்கிற அதிருப்தியான கட்சிகள் அந்த பக்கம் போவதற்கான சான்சஸ் இருக்கு. நம்ம பிஜேபி மேல இங்க ஒரு வெறுப்பை உண்டாக்கிட்டோம் அப்படின்னா அதிமுக கூட்டணி சேரத்துக்கு தயங்கும், இல்ல சேராது அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட்லயும் வச்சுதான் அந்த கால்குலேஷனானு ஒரு கேள்வி. நான் நினைக்கிறேன் இது மாதிரியான அணுகுமுறைகளை பார்க்கும்போது திமுக கொஞ்சம் பதற்றம் அடைந்து விட்டதோ அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். என்னதான் அவங்க வீட்டில் ஹிந்தி பேசுவாங்க, செகண்ட் லாங்குவேஜ் தேர்ட் லாங்குவேஜ் என்னன்னா ஹிந்தி படிப்பாங்க, சிபிஎஸ்சியில் படிப்பாங்க, கேந்திரிய வித்யாலயில் படிப்பாங்க. இவங்க பேர் எல்லாம் வீட்டில் சான்ஸ்கிரிட் பேர் ஹிந்தி பேர்லாம் வச்சுப்பாங்க, ஆனால் ஹிந்தி எதிர்ப்புன்னு பேசுவாங்க. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வினோத் சார். இப்போ சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி தொடர்பான பேச்சுக்கள் போயிட்டே இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அதுல ரொம்ப முக்கியமான டெவலப்மெண்ட்டா சில நாட்களுக்கு முன்பாக ஏடிஎம்கே ஃபர்ஸ்ட் அவங்களுடைய டோர்ஸ் ஓபன் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப ரிஜிடா இருந்தவங்க, பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு சொன்னவங்க, எங்களுடைய ஒற்றை எதிரி திமுக தான் அப்படின்ட்டு அவங்களுடைய கட்சியுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் மிக தெளிவாகவே சொன்னார். ஆனால் இப்போ அந்த கூட்டணியில் விஜய் அகாமடேட் பண்ணுவாங்களா, விஜயோடு அதிமுக போகுமா, இல்லை பாஜகவுடன் போகுமா, இந்த காம்பினேஷன்ஸ் எப்படி வரும், இல்லை ஒரே கூட்டணியில் அதிமுக பாஜக விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காம்பினேஷன் வருமா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த காம்பினேஷன்ல எது பாசிபிள் ஆகும் 26க்கு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க ஒரு 5-6 கேள்விகள் கேட்டீங்க. நான் ஒரே சொல்லுல பதில் சொல்றேன். எதுவும் நடக்கலாம்ங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஆனா இது எப்படி நடக்கும் அப்படின்னா, இது திடீர்னு எந்த மாற்றமும் வராது, உண்மைதான். ஆனால் ஒரு வருடம் இருக்கு, கிட்டத்தட்ட ஓராண்டு நமக்கு இருக்கிற பட்சத்தில் 3 மாதங்களில் ஒரு வாரத்தில் அலையன்ஸ் மாறிய சம்பவங்கள்லாம் உண்டு. தமிழக அரசியல் வரலாற்று ஒரே வாரத்தில் அரசியல் கூட்டணியை அப்படியே புரட்டி போட்ட மாதிரி நடந்த சம்பவங்களும் உண்டு. உதாரணத்துக்கு 1996 காங்கிரஸ் அதிமுக அலையன்ஸ் கடைசி வரையில் வந்தது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு வேட்புமனு தாக்கல் கூட கிட்டத்தட்ட தொடங்குகிற நிலையில் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுக்கு மூத்த தலைவர் தேசிய அளவில் மூத்த தலைவர் ஜி.கே. மூப்பனார் காங்கிரஸ் கட்சியில் தான் இருந்தார். காங்கிரஸ் கட்சி அதிமுகவோடு இணைந்து போர் கூட்டணி அமைக்கிறது என்கிற தகவல் உறுதி செய்யப்பட்டு ஒரு டக்குன்னு வெளியில் தமாக தொடங்கினார். இதை தேர்தல் ப்ராசஸ் தொடங்கின பிறகு தான் தமாக கட்சின்ற தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சியே தொடங்கி அவசரமாக தன்னுடைய தேசிய பார்வையின் தேசிய அளவில் அவருக்கு இருக்கிற கான்டாக்ட்னால் அது நிறுவினார். தேர்தலை அப்போ தான் சந்தித்தார். இன்னும் சரியாக சொல்ல போனால் அப்போ தமாக என்பது கூட இல்லை, காங்கிரஸினோட ஒரு ஃப்ராக்ஷன் சந்திச்சது. இது ஒரு சில வாரங்களில் நடந்த மாற்றம். ஒரு சில வாரங்களில் மாற்றம் நடந்தது. உங்களுக்கு நல்லா தெரியும், பழம் நழுவி பாலில் விழ போகிறதுன்னு கலைஞர் நினச்சார், தனி கூட்டணியாக போச்சு தேமுதிக. ஆச்சா, பாமக பேசிக்கொண்டிருந்தார்கள், திமுகவோடு பேசிட்டு இருந்தார்கள். மாலையில் சகோதரி ஜெயலலிதாவோட அதே ராமதாஸ் இணைந்தார். சிறையில் போடப்பட்ட வைகோ திமுக கூட்டணியோடவே இருந்தவர் திடீரென்று அங்கே போனார். இதெல்லாம் ஒரு வாரங்களில் நடந்த சம்பவங்கள், ஒரு மாதங்களுக்குள்ள நடந்தது. அதுதான் திஸ் இஸ் த ஃபைனஸ்ட் டே அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஓராண்டுகளாக பாஜகவை தேசிய அளவில் திமுக எதிர்த்து வந்தது. பண்டாரம் பரதேசின்னு சொன்னார். அந்த சொல்லி அதை எழுதி ஒரு வாரம் கூட ஆகலை, பேசி ஒரு வாரம் கூட
குறுகிய காலம் ஒரு சில மாதங்கள் கூட ஆகலை. வி வாண்ட் த கவர்மெண்ட் டு கண்டினியூ அப்படின்னு முரசொலி மாறன் சொல்லி பிஜேபிக்கு ஆதரவு கரம் நீட்டினார். ஆக கூட்டணி என்பது திடீர் நிகழ்வாகத்தான் இருக்குது, எப்போது நடக்கும் தெரியாது. ஆனால் அதுக்கு ஒரு லாஜிக்கையும் அவங்க கண்டுபிடிப்பாங்க. இவ்வளோ இது இவ்வளோ நெருக்கடி குறுகிய காலத்தில் அமைஞ்ச போது ஓராண்டுகள் இருக்குது. திமுக அதிமுகவுக்கும் ஒரே எதிரி திமுக அரசாங்கம், அதிமுகவுக்கும் திமுக அரசாங்கம் எதிரி, பாஜகவுக்கும் திமுக அரசாங்கம் எதிரி, தாவேகா விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய எதிரியும் திமுக அரசாங்கம், நாம் தமிழர் கட்சியினுடைய எதிரியும் திமுக அரசாங்கம். இந்த சூழலில் இந்த ஒற்றை புள்ளியில் அவங்க இணையிறது ரொம்ப சாத்தியம். ஆனால் நாம் தமிழர் கட்சி இணையமா தெரியாது. என்னை பொறுத்தவரையில் முதல் கட்டமாக அனைத்து இந்திய அண்ணா திமுகவும் பாஜகவும் நெருங்கி வருவதற்கான சூழல் உருவாகிவிட்டது. ஆகையினால சாத்தியமே. இது ஒன்றும் பெரிய எதிர்பாராத நடக்க போகிற செயல் அல்ல, அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த அலைன்ஸ்ல விஜய் தன்னுடைய கொள்கை எதிரியாக பாஜகவை அறிவித்திருக்கிறார் அப்படிங்கிறதால அவர் இது உள்ள வருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நாம அந்த அந்த ஆப்ஷனுக்கு அதுக்கப்புறம் வரும்போது ஆப்ஷன் 1ல அதிமுக பாஜக இந்த கூட்டணி தான் இப்போ வரைக்கும் பேசப்படுற ஒரு விஷயமா இருக்கு. அப்படிங்கிற போது வெறும் இந்த கூட்டணி அமைஞ்சிட்டா அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி அப்புறம் உள்ளிட்ட பாஜகவுடன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏற்கனவே பயணித்த கட்சிகள் எல்லாத்தையுமே அந்த கூட்டணியில வச்சாலும் கூட அது திமுகவை திமுக கூட்டணியை எதிர்கொள்ளக்கூடிய கூட்டணியாக அது இருக்குமா? ஏன்னா இதே கூட்டணி தான் 2021 இருந்தது. கிட்டத்தட்ட இதே கூட்டணி தான் இருந்தது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 3.5% வாக்கு வித்தியாசத்துல திமுக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது அப்படிங்கிறத பாக்குறோம். இப்போ திமுக 2024 அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறோம். அதே மாதிரி தொடர்ச்சியான திட்டங்கள் எலெக்ஷனுக்கு முன்பாக மகளிர் உதவித்தொகையில உயர்த்தலாம் அப்படிங்கிற அளவுக்கு பல ஸ்ட்ராட்டஜி போட்டுட்டு அவங்க ராபின் சர்மா அவங்கள ஸ்ட்ராட்டஜி போட்டுட்டு அவங்க போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது வெறும் இந்த கூட்டணி அப்படின்னு அமைஞ்சிட்டாலே இது அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும் நம்மளால சொல்ல முடியுமா? இது வெறும் கூட்டணி மட்டும் அல்ல. 2021 ஸ்டாலின் எத்தகைய ஆட்சி தருவார் அப்படின்னு மக்களுக்கு தெரியாது. ஏனென்றால் அவர் முதலமைச்சராக இருந்து நாட்டை வழி நடத்தியதில்லை. திமுக அதாவது கலைஞர் கருணாநிதியினுடைய திமுக அரசாங்கத்தை மக்கள் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசாங்கத்தை மக்கள் பார்க்கவில்லை. அதனால் தெரியாது. அப்போது திமுக மீதான நம்பிக்கை எல்லோருக்கும் இருந்தது, எனக்கு கூட இருந்தது. உண்மையை நான் மறைக்க விரும்பலை. அதே சமயத்தில் எதிர்கட்சி அதாவது அப்போதைய கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளுக்கு திமுக மீது அபார நம்பிக்கையும் பற்றுதலும் இருந்தது. உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகு ஒவ்வொரு கட்சிகளுக்கும் அதன் மீதான பற்றுதல் நம்பிக்கையின்மை அதிகரித்து வருகிறது. இப்போ நாளுக்கு நாள் இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா தொல் திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறத இன்னைக்கு பேசியிருக்காரு. ஆகையினால எல்லா கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் இப்போ திமுகவுக்கு எதிரான சில கருத்துக்களை அவ்வப்போது பதிவு செய்ய தவறியதில்லை. நான் விசிகாவை சொன்னேன். கம்யூனிஸ்ட் கட்சிகள் பே சண்முகம் மார்க்சிஸ்ட் கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போதே அன்றைய தினமே நாங்கள் திமுகவின் நிழல் அல்லன்னு சொல்லிட்டார். இந்திய கம்யூனிஸ்டுகளும் அவ்வப்போது நேரடியாக இல்லைன்னா மறைமுகமாக இது அதிருப்தியை தெரிவித்து வருகிறாள். காங்கிரஸ் கட்சி ஓப்பனாக பேசலாம். எப்போ திடீர்னு காமராஜ் ஆட்சின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு பலமும் கிடையாது, ஒரு பெரிய இதுவும் இல்லை. ஆனால் எல்லா திமுக கூட்டணியில் 2021 முன்பு இருந்த நிலைமை வேறு, இப்போது இருக்கிற நிலைமை வேறு. திமுக கூட்டணி கட்சிகளில் ஒருமித்த நிலையின்மை 1, திமுக ஆட்சி மீதான அதிருப்தி நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது 2, திமுக ஆட்சி மீது இருந்த நம்பிக்கையை தளர்ந்து வருவது 3. இது மாதிரியான பல விஷயங்கள் திமுக கட்சியினருக்கே இருக்கிற சில மன வருத்தங்கள். அது இன்னொரு பெரிய சப்ஜெக்ட். உங்களுக்கு கட்சியிலேயே சில பேருடைய ஆதிக்கம் ஆயிடுச்சு. மாவட்ட தலைவர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள் பல பேருக்கு இருக்கிற வருத்தங்கள் ஒரு பக்கம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ஒரு ஃபேக்டர். பாஜக அதிமுக கூட்டணி சேர்ந்தால மக்களுக்கு ஒன்றும் புதுசாக ஒன்றும் அதிர்ச்சியாக இருக்குது. சரி, இது இவங்க ஏற்கனவே ஒரே மாதிரி தான் இருக்காங்க அப்படின்ற மனநிலைக்கு இருக்காங்க. அதனால் அந்த அதிர்ச்சியோ எதிர்பார்ப்பு இல்லாமல் திடீர்னு ஷாக் ஆகி அவங்க ஓட்டே போடக்கூடாது அப்படிங்கிற நிலைமையெல்லாம் இல்லை.
ஆகையினால் அது எதிர்பார்க்கப்பட்டது, ஓகே நடந்துடுச்சு அப்படி. இத்தகைய காரணங்களால தான் முன்பை விட இப்போதைய நிலைமை வேற. ரெண்டாவது 2021 திமுக கூட்டணியோ திமுகவும் பெற்ற வாக்குகள் எண்ணிக்கையும் விட மக்களவைத் தேர்தலில் பெற்றது வாக்கு சதவீதம் இதுவும் குறைவு, கிட்டத்தட்ட 7%. ஆக இதெல்லாத்தையும் பார்த்தா அங்கே பலவீனம் அடைந்து வருது, இங்கே பலம் இது பாஜக அதிமுக கூட்டணி இருந்தால் பலம் சேரும் என்பதை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த கூட்டணியில விஜயை உள்ள வச்சு ஒரு கால்குலேஷன் போடுறாங்க, விஜயை உள்ள வைக்காம ஒரு கால்குலேஷன் போடுறாங்க. இதுல விஜயை உள்ள கொண்டு வராம அதிமுக பாஜக கூட்டணி போடுற கால்குலேஷனா இப்ப சொல்லப்பட்டுட்டு வருது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, திமுக ஜெயிக்கிறதுக்கு 2 முக்கியமான காரணங்கள், ஒன்னு கூட்டணி, இன்னொன்னு சிறுபான்மையினர் வாக்கு வங்கி. இந்த 2 ரொம்ப பிரதானமாக ஒரு பலமாக இருக்கிறது. இது 2 இருக்கிறதாலதான் தொடர்ச்சியாக அவங்க 2019 தொடர்ச்சியா தேர்தலில் ஜெயிச்சுக்கிட்டே வராங்க. ஸோ இந்த 2 விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயத்தை டிஸ்டர்ப் பண்ணா கூட திமுக இன்னும் பலவீனம் அடையும், எதிர்த்தரப்புல இருக்கவங்க ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் ஒன்னு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு கட்சியை உடைச்சு அவர் பக்கம், அவருடைய தனி அணி பக்கம் கொண்டு வரலாங்கிற பாசிபிலிட்டி ஒன்று சொல்லப்படுது. 2வது சிறுபான்மையினர் வாக்கு வங்கி, அதுவும் முஸ்லிம் வாக்கு வங்கி சாலிடா இருக்கும், பட் ஆனா கிறித்துவ வாக்கு வங்கி அப்படிங்கிறது விஜயை நோக்கி நகரும். ஸோ அதுவும் திமுக கூட்டணியை டிஸ்டர்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வாக்குகளை டிஸ்டர்ப் பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்கா பாஜக அதிமுக கூட்டணிக்கு பலம் சேர்க்கும், திமுகவை பலவீனப்படுத்தும்னு சொல்றாங்க. அந்த கால்குலேஷன் சரியா? இல்ல, இது ஒரு லாஜிக் தானே தவிர லாஜிக் எல்லாமே வெற்றி பெறும்னு சொல்ல முடியாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். கடந்த முறை செல்வி ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோது திமுக அணி ஒரு பக்கம், அதிமுக அணி ஒரு பக்கம் இருந்தது. அந்த திமுக அணியிலே சேருவதாக எல்லோரும் எதிர்பார்த்த தேமுதிக ஒரு சக்தி வாய்ந்த கட்சியாக அப்போது விஜயகாந்த் உடல் நலத்தோடு இருந்தார். அவரே எதிர்கட்சி தலைவராகிற அளவுக்கு பெரிய சக்தியாக இருந்தார். நல்ல பலம் இருந்தது, உண்மையில் அது மாற்றுகள். அப்போ அந்த கூட்டணி அந்த பக்கம் போகாமல் இருப்பதுக்கு திமுக பக்கம் ரொம்ப நம்பிக்கையோடு காத்திருந்தார் கலைஞர். உங்களுக்கு தெரியும், பழம் நழுவி பால் விடுகிறார், அந்த அளவுக்கு இருந்தார். ஆனால் அந்த கூட்டணியில் தேமுதிக சேர்ந்திருந்தால் நிலைமை வேறையாயிருக்கும். ஆனால் அப்படி சேர விடாமல் தடுத்து மக்கள் நல கூட்டணி என்று அமைப்பதற்கான வியூகத்தை சில அரசியல் வல்லுநர்கள் உருவாக்கினார்கள், குறிப்பாக அதிமுகவில் இருந்தவர்கள். அப்போ அதனுடைய விளைவாக சசிகலாவை சொல்றீங்களா? அது யாருன்னு தெரியல நமக்கு. ஆனால் இது பின்னணியில் அதிமுக இருந்தது. தேமுதிக அந்த பக்கம் போகாமல் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை ஒரு சிஎம் கேண்டிடேட் முதலமைச்சர் அறிவிக்கும் சூழல் உருவாகி மக்கள் நல கூட்டணி வந்தது. அந்த மக்கள் நல கூட்டணியில் திமுக அணியில் இருந்த கட்சிகளும் அதிமுக அணியில் இருந்த கட்சிகளும் எல்லாமே சேர்ந்ததுனால ஓட்டுகள் அதிமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் பிரிந்தன. அதற்கான பலன் அதிமுக கிடைச்சது, திமுகவுக்கு இழந்தது. ஆனால் ஒன்று நான் கவனிக்கணும், நிறைய இடங்களை ஆட்சி பிடித்தது அதிமுக வேணும். கிட்டத்தட்ட 86 89 இடங்களை திமுக பெற்றது. கலைஞர் மறைவுக்கு பிறகு ஸ்டாலின் இருந்தபோது 90 சீட் அவங்க கையில் இருந்தது. ஸோ அவங்களும் பலமாய்ந்தவர்களாக இருந்தால் ஆட்சி பிடிக்க முடியல. இந்த கால்குலேஷன் இப்போ தான் இதை வேறு ஆங்கிளில் அதே ஸ்ட்ராட்டஜி அதே உத்தியை பயன்படுத்துகிறார்கள். விஜய் ஒரு தனியாக, அதாவது அதிமுக அணியில் இல்லாட்டா கூட அவர் தனியாக இருந்து திமுக ஓட்டுகளை பிரிக்க வேண்டும். நீங்கள் சொன்ன மாதிரி அப்போது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்னோட யூகம் தான். ஒரு அட்வான்டேஜ் என்ன, ஒருவேளை விஜய் ஒரு சக்தி வாய்ந்த எதிர்க்கட்சி தலைவராக, வலுவான எதிர்க்கட்சியாக தமிழக வெற்றி கழகம் அமைந்தால், உருவானால், திமுக அணியில் இருக்கிற அதிருப்தியான கட்சிகள் அந்த பக்கம் போவதற்கான சான்சஸ் இருக்குது. அதிமுக மேலே நம்பிக்கை இல்லை, பிஜேபி பக்கம் போகவே மாட்டாங்க என்கிற போது அது ஆப்ஷன் விஜய் தான். விஜய்க்கு இன்னொரு அட்வான்டேஜ் நீங்கள் சொன்ன மாதிரி சிறுபான்மையினர் வாக்குகள். ஸோ அந்த சிறுபான்மையினர் வாக்குகள் பெரிய என்ற பலத்தை திமுக இழப்பதற்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, என்னுடைய பார்வை, இதெல்லாம் என்னுடைய யூகம், திமுக அணி ஒரு பக்கம், அதிமுக பாஜக ஒரு அணி பக்கம், தாவேகா தனித்து நிற்கும். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி தாவேகா இதுவரையில் தன்னுடைய பலத்தை எந்த களத்திலையும் சந்தித்து நிரூபிக்காததுனால தெரியலை. ஆனால் அவங்க தனியாக களத்தில் இது இருந்தால் ஓட்டுகளை பிரிக்கும். யாருடைய ஓட்டுகளை? திமுகவின் ஓட்டுகளை. ஏன்னா அவர் நாளுக்கு நாள் திமுகவை தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்கார்.
ஓகே, இல்ல திமுகவின் ஓட்டுகளை பிரிக்கும்னு சொல்றீங்க. ஆனா வந்து ஆன்டி டிஎம்கே ஓட்டையும் அவருக்கு ஜாஸ்தியா பெறதுக்கான வாய்ப்பும் இருக்கு இல்லையா? அவர் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக தொடர்ச்சியாக இப்ப போன அந்த மகளிர் தின வாழ்த்து வீடியோல 2026 திமுகவை அகற்றுவோம் ஆட்சி அதிகாரத்திலிருந்து வெளிப்படையாகவே சொல்லிவிட்டார். ஸ்டாலின் ஆட்சியை அகற்ற வேண்டும் அப்படின்ட்டு. சோ ஆன்டி டிஎம்கே அப்படிங்கிற அந்த ஃபோல்டுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா விஜய் போறார் அப்படிங்கிற போது, அப்ப அந்த ஓட்டும் வந்து விஜய்க்கு போகும் அப்படின்னா அப்ப அது வந்து பிரதான கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணிக்கு பலவீனம் தானே? இல்லையே. இப்போ கடந்த ஒரு சட்டப்பேரவை தேர்தல், ஒரு மக்களவை தேர்தல், சில இடைத்தேர்தல்கள், சில உள்ளாட்சி தேர்தல்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு எங்கே போச்சு அப்படிங்கிற போது சிதறி பிரிஞ்சு தான் போயிருக்கு. அதிமுகவுக்கே கிடைக்கல, பிஜேபிக்கே கிடைக்கல. பிஜேபி கொஞ்சம் வளர்ந்துருக்கு, பிஜேபி ஆன் இட்ஸ் ஓன் வளர்ந்துருக்கு. இப்படி அந்த சிதறி எங்கேயோ போச்சு, எங்கே போச்சுன்னு தெரியல. அந்த மாதிரியான வாக்குகள் சில பேர் அப்ஸ்டைன் ஓட்டு போடாமல் வந்திருக்காங்க. ஒரு சில பேர் வேறு வழியே இல்லை திமுகவுக்கே போடுவோன்னு அதிமுக ஆதரவாளர்கள் போட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் இப்போ அதெல்லாம் கன்சாலிடேட் ஆகும். அதில் வந்து ஒரு கணிசமான இப்போ அதிமுக கிடைக்க வேண்டிய அளவுக்கு கிடைக்கும். அதிமுக மேலே இன்னும் முழுமையான அந்த எடப்பாடி தலைமையில் அந்த கட்சி இன்னும் தேர்தல் வழக்குகள் சட்டபூர்வமான விஷயங்கள் வெற்றி பெற்றிருக்கு, இன்று வரை வெற்றி பெற்றிருக்காரு தவிர இயக்க ரீதியில் அவர் எந்த அளவுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறது ஏன்னா தொடர்ந்து வெற்றி கிடைக்காதனால சொல்கிறோம். அப்போ அதை வச்சுக்கிட்டு அந்த பக்கம் போகுமா அல்லது தாவேகா பக்கம் போகுமான்னு தெரியாது. ஆனால் எப்படியா இருந்தாலும் நீங்கள் சொல்கிறது ஒரு வகையில் ஆளுங்கட்சிக்கு போக வேண்டிய வாக்குகளையும் கணிசமாக தாவேகா பெறக்கூடும். எதிர்கட்சியில் அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகளில் அதுவும் ஓரளவு கன்சாலிடேட்டர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தாவேகாவுக்கு முழுக்கபடியாக வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிஜேபி எனக்கு பிடிக்காது, நேஷனல் பார்ட்டி அவன் தமிழ்நாட்டுக்கு விரோதம் பண்ணுறான் அப்படின்லாம் அவன் நினச்சிக்கிட்டு அதிமுக இன்னும் ஸ்ட்ராங்காக இல்லை, நாளைக்கு எப்படி ஆகுமோ தெரியாது. ஆக எனக்கு வந்து பார்த்த ஆப்ஷன் தாவேகா தான் அப்படின்னு போடுவாங்க. இது எப்படின்னா இதே நிலைமை 71 ஏற்பட்டிருக்கு. திமுகவுக்கு எதிரான வாக்குகள்லேருந்து ஸ்தாபன காங்கிரஸுக்கு போகலை, ஒரு கணிசமாக போச்சு. காமராஜர் இருந்தார், காமராஜ் இல்லாத போது கூட அதுக்கு பதிலாக நம்ம வந்து அதிமுக போடலாம், திமுக எதிராக சரி அதிமுக போடலாம். அதிமுக ஆதரவான வாக்குகளா அதுவும் அதிமுக 73 71 70 அந்த 70கள் வச்சுங்களேன், 77 கூட எடுத்துங்களேன். ஸோ அந்த மாதிரியான சூழல் தான் இப்போ வேற ஒரு டைமென்ஷனில் உருவாகி இருக்கிறது. ஆக கிடைக்கும், தாவேகாக்கு கிடைக்கும். எப்படி இருந்தாலும் பலவீனமாகக்கூடியது திமுக. ஆனால் இருந்தாலும் இந்த திமுக கூட்டணி கட்சியில் தேர்தலுக்கு முன்பு பிரிவதற்கான வாய்ப்பு மிக 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 குறைவு. ஏன்னா ஒரு தேர்தல் நடந்து முடிஞ்ச பிறகு யாருக்கு எவ்வளோ பலம்னு தெரியும். அதற்கு பிறகுதான் அரசியல் காய்களை நகர்த்த முடியும். இப்போவே செய்ய மாட்டாங்க, ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க எந்த கட்சியுமே. ஆகையினால 2027-26 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக இப்போதைய கூட்டணி கட்சிகளோடு இதே மாதிரியான நிலையில் தான் களத்தில் இருக்கும். எவ்வளோ பர்சன்டேஜ் எவ்வளோ இடங்கள் பகிர்வு அது தெரியாது, அதை பற்றி நம்ம சொல்லலை. ஆனால் கூட்டணி கட்சிகள் இப்படியே இருந்தோம், இந்த பக்கம் இருக்கோம். எதிரணியில் எப்படி கூட்டணிகள் அமைகிறதுன்னு பார்க்கணும். அதை ஒட்டி தான் அடுத்த தேர்தல் முடிவை ஒட்டி தான் அரசியல் ட்ராமாலாம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நீங்கள் பார்க்குறது விஜய் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு உள்ளே வந்தால் இவங்களுக்கு கிடைக்கிற நன்மை ஜாஸ்தியா, இல்லை விஜய் தனியாக நின்னா இவங்களுக்கு கிடைக்கிற நன்மை ஜாஸ்தியா? தனியாக நின்னா தான் இவங்களுக்கு இவருடைய எவ்வளோ பலன் கிடைக்கும்னு இருக்குது. அதுதான் விஜய் அதுதான் பார்க்குறாருன்னு நமக்கு புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா தனக்கு எவ்வளோ பலம் இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா பார்கெயின் பண்ணலாம்ல. அடுத்த நகர்வுகள் அரசியல் களங்களை பொறுத்தோடு நம்மால் இது பேசலாம், டாமினேட் பண்ணவும் முடியும். அப்படி தானே இந்திரா காங்கிரஸோட பேச்சுவார்த்தை நடத்தினா கூட சட்டப்பேரவை 1977 சட்டப்பேரவை தேர்தலில் இந்திரா காங்கிரஸோட கூட்டணி வைக்கலை எம்ஜிஆர். அதிமுக சொல்கிறேன் நான், அதிமுக மக்களவை அதாவது இடைத்தேர்தல் திண்டுக்கல் தேர்தல் தனியார் நின்றார், தன்னோட பலம் நிரூபிச்சாச்சு. அப்புறம் கோயம்புத்தூர் இடைத்தேர்தல் நிரூபிச்சாச்சு, புதுவை சட்டப்பேரவை தேர்தல் நிரூபிச்சாச்சு, ஆட்சிக்கே வந்தாச்சு. ஆனால் மக்களவை தேர்தலை பொறுத்தவரை இந்திரா காந்தி பகைச்சிக்க வேணான்ட்டு ஒரு கூட்டணி சேர்ந்தார். ஆனால் அது அடுத்து சட்டப்பேரவை தேர்தல் எல்லா தேர்தல்களையும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தனித்து தான் போட்டிக்கிட்டு இருக்கார். யாராவது அதிமுக போட்டிருக்குது. அப்போது நமக்கு தான் பலம் இருக்குல்ல, இனிமேல் தனியாக நிற்போம், நாம் மேலோங்கி நம்மளுடைய டாமினன்ஸ் இருக்கட்டும் என்கிற முடிவுக்கு அவங்க வந்தாங்க. இதே நிலை தான் இப்போது.
அப்படி விஜய்க்கு இந்த தேர்தலில் அவர் எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் வாங்குறார், எந்த அளவுக்கு வாக்குகள் பெறுகிறார், எத்தனை இடங்கள் பெறுகிறார் என்பதை ஒட்டி அவர் வந்து நான் மேலாதிக்கம் செலுத்தணுமா அல்லது மற்றவங்களோட கைக்கு ஒத்து போகணுமாங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் தான் எதிர்க்கட்சியினுடைய அந்த அணி மாற்றங்கள்லாம் நமக்கு தெரிய வரும். இதுல இப்போ ரொம்ப முக்கியமான விஷயமா இந்த கூட்டணி கணக்குகள் இந்த எல்லா விஷயத்தையும் தாண்டி திமுக தரப்புல இருந்து இப்போ ஒரு நரேட்டிவை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது வந்து ஆன்டி பிஜேபி அந்த நரேட்டிவை அவங்க முன்னாடில இருந்தே கொண்டு வராங்க. ஆனா இப்போ ரொம்ப வலிமையா கொண்டு போறாங்கிறது தெரியுது. இப்போ நம்ம பேசிட்டு இருக்க டைம்ல இருந்து நாளைக்கு வந்து தமிழக பட்ஜெட்ல எப்பவுமே வந்து இந்த ருப்பிக்குன்னு ஒரு சிம்பிள் இருக்கும். அது வந்து காங்கிரஸ் பீரியட்ல அம்பிகா சோனி இருந்தப்போ அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணது. அது அந்த ருப்பி சிம்பிள் வந்து இந்தியா ஃபுல்லா இருக்க ஒரே யூனிஃபார்மா சிம்பிள் இருக்கும். இப்போ அந்த சிம்பிளை தூக்கிட்டு ரூ அப்படிங்கிற நம்ம ரூபாயோட ஃபர்ஸ்ட் எழுத்தை வந்து அதில் வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த இந்தி இம்போசிஷன், அப்புறம் வந்து தமிழ்நாட்டுடைய உரிமை, நாங்கள் நாகரிகமானவர்கள், இந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி அவங்க வந்து கொண்டு போறாங்க. இது ஒரு ஸ்ட்ராங்கான நரேட்டிவா கொண்டு போறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இது உண்மையிலேயே 2026க்கு இதுதான் அவங்களுடைய பிட்ச் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா, இல்லை இதுக்கு பின்னாடி வேற எதுவும் அஜெண்டா இருக்குமா? இல்லை, இதுக்கு சிம்பிள். இப்போ சாராய ஊழல் சம்மந்தமான ரெய்டெல்லாம் நடந்துட்டுருக்கு இல்லையா, அதில் எந்த அளவுக்கு புற்றீசல் போல் பின்னாடி வருமோ தெரியாது. எல்லா மாநிலத்திலுமே சத்தீஸ்கரும் சரி, டெல்லியில் நடந்த மதுபான ஊழல் மட்டுமே மிகப்பெரிய அளவுக்கு சிக்கலை ஏற்படுத்துகிறது. இது எல்லா காலகட்டத்திலையுமே இருக்கும். அந்த மாதிரி இப்போது வந்து மதுபான ஊழல், மதுபான விற்பனை வணிகம் தொடர்பான ஊழல் புகார் தொடர்பாக எந்த அளவுக்கு உண்மைகள் வெளியில் வரும் தெரியாது. இது வந்ததுன்னா அந்த பதற்றமாக கூட இருக்கலாம். என்னை பொறுத்தவரை நான் நினைக்கிறது தான், ஒருவேளை அந்த பதற்றத்தினால் இதை மூடி மறைப்பதற்காக இந்த பிரச்சனை இப்போ கொண்டு வந்திருக்காங்களோன்னு நினைக்கிறேன். அதுதான் அந்த மும்மொழி கொள்கையோ அல்லது தொகுதி முன்னாடியே சில வாரங்களுக்கு முன்பே வந்துடுச்சு. மற்ற பிரச்சனைகள் இப்போது இந்த இந்தி எதிர்ப்பு எல்லாமே அது வந்து எப்போவுமே டைவர்ட்டிவ் டாக்டிக்ஸ் தான், அதில் சந்தேகம் கிடையாது. இப்போ இந்த வடமொழி எழுத்துன்னு, அது தேவநாகரி எழுத்து, அது இந்தியா சான்ஸ்கிரிட்டா என்னன்றது வேறு விஷயம். ஆனால் அதையும் ஒழித்து நாங்கள் இந்தி எதிர்ப்பாளர்னு காட்டுவதற்காக இப்படியெல்லாம் செய்கிறாங்க. இதெல்லாம் வந்து இது திசை திருப்புவதற்கான உத்தின்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால் அது ஒரு பயன்படுத்துகிறாங்க சூழலுக்கு. அப்போ பின்னாடி வேறு ஏதோ இருக்குது. என்னை பொறுத்தோடு இது மட்டும் இல்லாமல் வேறு ஏதேனும் சில பிரச்சனைகள் வருதுதான் தெரியல. நாளைக்கு செந்தில் பாலாஜி, அதாவது வெள்ளிக்கிழமை செந்தில் பாலாஜியோட வழக்கு கூட நீதிமன்றத்தில் வருது. அதனுடைய அங்கே இதில் என்னென்ன முடிவு வருமானு தெரியாது. ஆனால் என்னென்ன கருத்துக்கள் முன்வைக்கப்படும், டைரக்ட் கோர்ட்டினோட அப்சர்வேஷன்ஸ் என்ன, நீதிமன்றத்தினோட பார்வைகள் என்ன அப்படின்னு தெரியாது. அது ஏதேனும் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்பதற்காக இருக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து தான் இதான் வேற ஒரு மடைமாற்று வேலையை செய்கிறாங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இல்லை, இது வந்து வெறும் மடைமாற்றுறது மட்டுமே இருந்துச்சு அப்படின்னா முதலமைச்சர் தொடங்கி துணை முதலமைச்சர் தொடங்கி எல்லாருமே இவ்வளோ சீரியஸாக இந்த இஷ்யூ ஹேண்டில் பண்ணுவாங்களா? ஏன்னா முதலமைச்சர் எந்த அளவுக்கு போறாரு அப்படின்னா, நான் நினைச்சேன்னா இப்பவே உங்களுக்கு வரி கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற இடத்துக்கு போறாரு அவர். ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர், அரசியல் சாசன பதவியில் இருக்கக்கூடியவர், தான் கட்டக்கூடிய வரியை மத்திய அரசுக்கு வந்து நம்ம தராம என்னால் முடியலன்னா சொல்ல முடியும் என்னால் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவங்க அதை ரொம்ப சீரியஸா இப்போ நேற்று துரைமுருகன் பேசியிருக்கிறாரு. அது ரொம்ப ஒரு நாகரிகம், அந்த அவருடைய பேச்சு ஆமா ரொம்ப தரைக்குறைவா பேசியிருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸாக கொண்டு போறதை பார்த்தா அப்போ இவங்களுடைய பிச்சை 26க்கு இதாக தான் இருக்குமோ. ஒருவேளை இப்போ இந்த பிச்சை இவங்க கண்டினியூஸா கொண்டு போறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் கூட உருவாகக்கூடாது அப்படின்னு நினைச்சுன்னு ஒரு பார்வை முன்வைக்கிறாங்க. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் கூட உருவாகக்கூடாது. இவங்க எல்லாமே இந்த ஆன்டி பிஜேபியா கொண்டு போறாங்க, சித்தாந்த அடிப்படையில் கொண்டு போறாங்க. ஆமா. ஸோ வந்து நம்ம பிஜேபி மேல இங்க ஒரு வெறுப்பை உண்டாக்கிட்டோம் அப்படின்னா அதிமுக கூட்டணி சேரத்துக்கு கொஞ்சம் தயங்கும், இல்ல சேராது அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட்லயும் வச்சுதான் இந்த கேல்குலேஷனானு ஒரு கேள்வி இருக்கு. நான் நினைக்கிறேன் இது மாதிரியான அணுகுமுறைகளை பார்க்கும்போது திமுக கொஞ்சம் பதற்றம் அடைந்து விட்டதோ அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கள்ளக்கூட்டணி சொல்லி அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்கள். அதிமுகவை பலவீனப்படுத்தணும் என்பதற்காக, அதனுடைய மன உறுதியை தளர்த்துவதற்காக இப்படியெல்லாம் பண்ணாங்க. பல ஆண்டுகளை, கிட்டத்தட்ட 4-5 ஆண்டுகளாக
அடிமை அரசுன்னு சொன்னாங்க, அடிமை கட்சின்னு சொன்னாங்க, இப்போ கள்ளக்கூட்டணின்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கிற சூழலில் திடீர்னு பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் சித்தாந்த ரீதியில் அடிப்படை பிளவு ஏற்படுத்தணும்னு முயற்சி பண்ணுவாங்களான்னா பதற்றமாக இருக்காங்கன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம அப்படி தான் தோணுது. ஏன்னா அப்படியும் செய்கிறாங்க அப்படி செய்கிறாங்க அப்படின்ட்டு. அது எனக்கு சாத்தியமாக இல்லை, அதுக்கு ஈல்டாகுமா தெரியும். ஏன்னா இது எல்லாமே வேறு ஏதோ பிரச்சனையிலிருந்து திசைக்கு திருப்பதற்காக. நீங்கள் நான் மதுபான ஊழல் ரெய்டு மட்டும் சொல்லலை, வேறு பல பிரச்சனைகள் இருக்குது. பாலியல் புகார்கள் நாளுக்கு நாள் வந்து கொண்டு தினமும் இன்றைய காவல்துறையினர் மன அழுத்தத்துக்குனால தற்கொலை செய்கிற சம்பவங்கள் நிறைய இருக்குது. ஏகப்பட்ட சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் சிக்கல்கள் நிறைய இருக்கிறதுனால இதிலேருந்து வேறு என்ன செய்யறதுன்னு அரசாங்கத்துக்கு தெரியல. இந்த பதற்றத்தினால பல காரியங்கள் பண்ணுவோம் இல்லை, அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தான் நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அல்லது இந்த போன்ற விஷயங்கள் முதலமைச்சர் கவனத்தை கொண்டு வந்து இதை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை கட்சி தலைவர்கள் அமைச்சர்கள் கூறுகிறார்களா என்பது கூட எனக்கு கேள்வி. அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஆகையினால இது ஒரு விதமான ஒரு நிதானம்னு சொல்லலை, அதாவது ஒரு பதற்றத்தில் இருக்காங்கன்ட்டு நான் ஃபீல் பண்ணேன். அதனுடைய விளைவாக தான் இந்த எதிர்ப்புகள். இது கலைஞர் கருணாநிதி காலத்துலேயும் இப்படி இருந்தது. எப்படின்னா எந்த சூழல்னா அவர் காங்கிரஸுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கார். அந்த ஆதரவுலையும் விலைக்கு கொள்ள முடியாத ஒரு இக்கட்டான சூழல். அந்த சமயத்தில் ஈழப்படுகொலை இருந்தது. முழு பழியும் புகாரும் குற்றச்சாட்டும் திமுக மீது கலைஞர் கருணாநிதி மீது பாய்ந்தன. உங்களுக்கு தெரியும். அப்போது அந்த இக்கட்டான சூழல் அவர் பேசிய பேச்சுக்கள்லாம் கூட நமக்கு நல்லா தெரியும். அதனால் இது மாதிரி அரசியலில் இந்த மாதிரி சம்பவங்கள் நிகழத்தான் செய்யும். ரொம்ப ரீசெண்டாக திமுக சார்பில் ஒரு விழா நடந்தது. அதில் உங்களுடைய நண்பர்கள் எல்லாமே சிறப்பு விருந்தினராக பங்கேற்றாங்க. நீங்களும் அந்த நிகழ்வை பார்த்துருப்பீங்க. நக்கீரன் கோபால், ரங்கராஜ் பாண்டே, என் ராம், அப்புறம் பிரியன், அப்புறம் காந்தராஜ்னு சொல்லிட்டு எல்லாருமே பங்கேற்றாங்க. ஸோ பெரும்பாலும் இவங்களோட பயணிச்சிருப்பீங்க, இல்லை உங்களுடைய நட்பில் இருப்பீங்க நீங்கள். ஸோ அவங்க சொல்கிற விஷயமா என்னன்னா 2026 மீண்டும் திமுக ஆட்சி தான் அப்படிங்கிற அந்த ஒரு நோட் தான் அவங்களுடைய எல்லா பேச்சிலையுமே இருந்தது. நடந்து கொண்டு இருப்பது சிறப்பான ஆட்சி, 2026 இவர்கள் தொடர்வது தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு அதில் அவங்க சொன்னது. பாண்டேவுடைய பேச்சு கொஞ்சம் வேற மாதிரி இருந்தாலும் ஆனால் 2026 அதை நோக்கி தான் போகுது அப்படின்ட்டு சொன்னாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் உங்களுடைய கருத்து என்ன? என்ன கேட்டாலும் இன்றுள்ள இந்த கிவன் சிச்சுவேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கள்ல, இன்றுள்ள நிலவரம் இப்படியே நடித்தால் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை என்று நம்ம மறுத்துவிட முடியாது. திமுக தலைமையிலான கூட்டணி அப்படியே தான் இருக்குது. தேர்தல் வரையில் தேர்தலில் கூட இவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. களச்சூழல் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். உடனே நாம் நினைக்கிற மாதிரி பிஜேபி அதிமுக சேர்ந்த உடனே மேசிவ் விக்ட்ரி வரும் அப்படிலாம் சொல்ல முடியாது. அது தமாகவுக்கும் திமுகவுக்கும் கூட்டணி அமைஞ்சது 1996 அந்த மாதிரியான சூழல் இப்போ இல்லை. அந்தளவுக்கு சீரியஸ்னஸ் இல்லை. ஒன்று அந்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. அப்போது ரஜினி ஃபேக்டர் ஒன்று இருந்தது, இது மாதிரி பல ஃபேக்டர்ஸ் இருந்தது. அப்போ நிலைமை வேறு. இப்போ நிறைய பேர் இருக்காங்க திமுகவுக்கு எதிராக அப்படின்னு எடுத்திங்கன்னா லிஸ்ட் போட்டு 4-5 வண்டிங்க இருக்குது. அது ஒரு காரணம். எதிர்ப்பு ஓட்டுகள் பிரிவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதை தான் நான் சொல்கிறேன். இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்தால் ஓரளவு இன்னும் பலன் கிடைக்கும். ஆனால் தாவேகா தன்னுடைய பலத்தை இன்னும் நிரூபிக்காதனால தெரியாது. தேமுதிக 2006 தன்னுடைய பலத்தை நிரூபித்தது, தனக்கு கணிசமான வாக்குகள் இருக்குன்னு நிரூபித்து காமிச்சது, இண்டிகேட் படித்து அது ஒரு மெசேஜ் டு அதிமுக, அப்போதைய ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக. உடனே அதை புரிஞ்சு கொண்டு ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அடுத்த தேர்தலில் கூட்டணி வச்சாங்க. மகத்தான வெற்றி அதிமுகவுக்கு கிடைச்சிது, தேமுதிகவுக்கு கிடைச்சிது. தேமுதிக எதிர்கட்சி தலைவராகவே ஆனார் விஜயகாந்த். ஆனால் இப்போ அவங்க தாவேகா விஜய் கட்சிக்கு இன்னும் பலம் என்னன்னு தெரியாதனால கூட்டணியை பற்றி ஒரு புரிதல் அந்தளவுக்கு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. இவ்வளோ குழப்பங்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நடக்காது அப்படின்னு சொல்ல முடியாது தான் நான் சொல்கிறேன். நடக்காது அப்படின்னு ஒரு திருதாட்சண்யமாக நிராகரிக்க முடியாது. ஆகையினால அந்த அந்த ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னமும் இந்த பக்கம் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு ஆதரவு இருக்கிறது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பாஜகவினுடைய சித்தாந்தம், பாஜக கொள்கை ரீதியில் எதிர்த்தல், இந்தி திணிப்பு இத்தியாதிகளில் தமிழ்நாட்டில் எடுபடக்கூடும். எப்பவுமே இதெல்லாம் நீங்கள் என்ன தான் உங்கள் வீட்டில் ஹிந்தி பேசுவாங்க, செகண்ட் லாங்குவேஜ் தேர்ட் லாங்குவேஜ் என்னன்னா ஹிந்தி படிப்பாங்க, சிபிஎஸ்சியில் படிப்பாங்க, கேந்திரிய வித்யாலயில் படிப்பாங்க.
இவங்க பேரெல்லாம் வீட்டில் சான்ஸ்கிரிட் பேர் ஹிந்தி பேரெல்லாம் வச்சுப்பாங்க, ஆனால் ஹிந்தி எதிர்ப்புன்னு பேசுவாங்க. இது திமுக மட்டும் இல்லை, இது தமிழ்நாட்டில் இருக்கிற பொதுவான நிலைமை. அப்படி இருக்கிற பட்சத்தில் இது இப்படி சொன்னால் தான் பலிக்கும் அப்படிங்கிற போது இப்படி செஞ்சால் தான் பலிக்கும்ங்கிறது திமுகவினுடைய சாதகமான விஷயம். அதுக்கு எதிர்த்து நீச்சல் போடுகிறது பிஜேபி. அது இன்றைக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை. அதனால் இதெல்லாம் இவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால திமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் ஒதுக்க தயாராக இல்லை. அந்த முதலமைச்சர் பாராட்டு கூட்டத்தில் பேசிய பத்திரிகையாளரோட பார்வை சரி. சில பேர் அதீதமாக அவங்கள அசைக்க முடியாதுன்னு பேசியிருப்பாங்க. சில பேர் எப்படியா இருந்தாலும் வெற்றி வாய்ப்பு இல்லைன்னு மறுக்கலை யாருமே. என்ன கேட்டாலும் திமுகவுக்கு, அது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் வெற்றி வாய்ப்பு இருக்கிறது. நன்றி சார். பழைய கேள்வி. தேங்க்யூ ஸோ மச். ஆதன் தொலைக்காட்சிக்கு நெஞ்சார்ந்த நன்றி.